நான் என் வழியில் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். காமெடி ஆக்டரா இருக்கக்கூடிய சார்லினுடைய 2வது பையனோட கல்யாணமும், கூடவே பிரேம்ஜினுடைய கல்யாணமும் ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா பிரேம்ஜினுடைய அப்பா கங்கை அமரன் அவர்கள் பிரேம்ஜினுடைய கல்யாணம் முடிஞ்ச கையோட சார்லியினுடைய 2வது பையனுடைய கல்யாணத்தினுடைய ரிசப்ஷன்ல போய் வந்து அவருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல குடுத்திருந்தாரு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இந்த கல்யாணத்துல பல பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து கலந்திருந்தாங்க. அதுல சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய பிரசன்ஸும் அந்த இடத்துல இருந்துச்சு. அவரையும் தாண்டி இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட அவரும் அந்த ரிசப்ஷன்ல போய் வந்து கலந்திருந்திருக்கிறாரு. என்னதான் இந்த கல்யாணத்துல இந்த ரிசப்ஷன்ல வந்து அவருடைய பிரசன்ஸை வந்து கொடுத்திருந்தாலும் கூட பிரேம்ஜியினுடைய கல்யாணத்துல இளையராஜா அவர்கள் வந்து கலந்துக்காதது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது. அதுக்கான காரணம் என்னவா வந்து பார்க்கப்படுதுன்னா, ஆல்ரெடி கங்கை அமரன் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் இந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணலங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் வெளியில வந்துட்டு இருக்குது. இந்த சண்டை சச்சரவுகள்ல முக்கியமா பார்க்கப்படுறது என்னவா இருக்குதுன்னா, பொதுவாகவே இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய பாடல்களை யாராவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது அதுக்கான லாயல்ட்டி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரியான லாயல்ட்டி இஷ்யூஸ் வந்து இளையராஜா அவர்களுக்கும் கங்கை அமரன் அவருக்கும் நடந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவுமே வந்து அவர் அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸை கொடுக்க மறுத்திருக்கிறாருன்னு வந்து சொல்றாங்க. என்னதான் இளையராஜா அவர்கள் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணாம இருந்திருந்தாலும் கூட யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, பவதரணி இவங்க எல்லாருமே ஒரே கேங்கா ஒன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவரே இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்காம இருந்தது வந்து இளையராஜா அவர்கள் வரலைங்கிறத விட பெரிய பேசும் பொருளா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த இடத்துல இல்லைங்கிறது மாறி இருக்குது. ஸோ கூடி சீக்கிரமே பிரேம்ஜி அவர்களுக்கும் இந்து அவர்களுக்கும் ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷன் ஒன்று வந்து நடத்த தான் வந்து போறாங்க. அதுல எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல யார் யாரெல்லாம் வந்து வரப்போறாங்க, இன்ஃபேக்ட் சொல்ல போனா இளையராஜா அவர்கள் அவரோட பிரசன்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாரா, யுவன் சங்கர் ராஜா வந்து அந்த ஒரு ரிசப்ஷன்ல கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறத கூடி சீக்கிரம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.